அனைத்து தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்கள் சுரேஷ். இது உங்கள் வலிமை. நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிற தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழக வெற்றிக் கழகம் ஓட்டுகளை சிதைக்கப் போகிற சக்தி யார்? எது? வாங்க பார்த்துருவோம். உறவுகளே, தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய 2026 எலெக்ஷனில் தேர்தலில் வாங்கக்கூடிய வாக்குகள்னு பார்த்தீங்கன்னா, இதில் பலதரப்பட்ட விமர்சகர்கள், பத்திரிகைகள் நிறைய மாறுபட்ட கருத்துக்களை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. தம்பிகள், இந்த பதிவை தள்ளி விட்டுறாதீங்க, தயவுசெய்து கேளுங்க. இது முக்கியமாக தம்பிகளுக்கான பதிவு தான். டிவிக்கே தம்பிகளுக்கான பதிவு. தயவு செய்து ஸ்கிப் பண்ணி விட்டுறாதீங்க, முழுசாக பாருங்கள். திட்டவும் செய்யாதீங்க. நான் உண்மையை சொல்கிறேன், அதை உறக்க சொல்ல போகிறேன். இப்போ டிவிக்கே தரப்பில் பார்த்தீங்கன்னா 45% வாங்கி அடுத்த முதல்வர் அண்ணன் தான் சொல்லி, விஜய் அண்ணன் தான் சொல்லி ஒரு நம்புகிறாங்க. சில அரசியல் விமர்சகர்கள் 5%, 8% தாண்டாதுன்னு சொல்கிறாங்க. சிலது இப்போ சி ஓட்டர்ஸ்லாம் வந்து 2வது இடத்துக்கு இது பண்ணுறாங்க, ப்ரொமோட் பண்ணி கொண்டு வராங்க. ஸோ இதில் எல்லாத்தையுமே நான் ஏற்றுக்கிறேன். நீங்கள் முதல்வராக கூட வர முடியும், இல்லை அதிக ஓட்டுகள் கூட வாங்க முடியும். அதிலெல்லாம் எனக்கு மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் இந்த ஓட்டு சிதையும். அதை யார் சிதைப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, யாருமே இல்லை, நம்ம தம்பியை தான் சிதைக்க போகிறாங்க. இருக்கிற ஓட்டுகளை பூரா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், இவ்வளோ தான் வரும்னு நான் சொல்ல. ஒரு 10% ஓட்டு இருக்குன்னு வச்சிங்களேன். இப்போ இருக்கிற கருத்து கணிப்பு படி 10% ஓட்டு இருக்குன்னா, நம்ம தம்பியை அதை 4% ஆக்கக்கூடிய வல்லமை நம்ம தம்பிகளுக்கு மட்டும்தான் உண்டு. டிவிக்கே தொண்டர்களுக்கு மட்டுமே உண்டு. அது அவங்களுடைய மிகப்பெரிய பவராக நான் பார்க்குறேன். நான் பார்த்ததை வச்சு தான் இதை நான் பார்த்து, இதை சில விஷயங்களை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டதனுடைய இதை தான் நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, எல்லா கிராமங்களிலும் விஜய் அண்ணனுக்கு ரசிகர்கள் இருக்காங்க, இல்லைன்னு யாராலையும் மறுக்க முடியாது. எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் சரி, இதை பார்க்குற எந்த ஒரு நபராலையும் மறுக்கலாம் முடியாது. எல்லா இடத்துலையும் அவங்க ரசிகர்கள் இருக்காங்க. அவங்க அரசியலில் சேர்ந்து பயணிக்கலாங்கிற ஒரு இதில் தான் இருக்காங்க. அவங்க செய்கிற தப்பை பார்த்தீங்கன்னா, நான் வந்து பேசிக்காக நான் என் ஊரில் பார்த்த விஷயத்தை தான் உங்கள்கிட்ட நான் பகிர்றேன். ஒரு விசேஷங்கள்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கோயில் நிகழ்ச்சி, அங்கேயும் துண்டு போட்டுக்கிட்டு வந்து கொடியை பிடிச்சிக்கிட்டு பயங்கரமான அலப்பறை பண்ணுறாங்க. அது ஒரு விசேஷம். அதை பெண்கள் வருவாங்க, பெரியவங்க வருவாங்க, எல்லாரும் வருவாங்க. அந்த இடத்துலையும் அவங்களுடைய அந்த ரசிக மனப்பான்மையோடு அந்த வேலையை செய்யும்போது, ஆனால் அதில் என்ன ரசிகர்கள் தான். இதில் எக்ஸ்ட்ரா ஆடாக இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த கொடியும் அந்த துண்டும். மற்றபடி அந்த சேட்டை எல்லாமே சேம் சேட்டை தான். அப்போ இந்த பெண்கள் எப்பயுமே ஓட்டை நிர்ணயிக்கிறது, வெற்றி தோல்வி நிர்ணயிக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, கட்சிக்காரங்களே கிடையாது. இந்த பொதுவான இந்த கட்சியும் இல்லை, அந்த கட்சியும் இல்லைன்னு ஒரு ஓட்டர்ஸ் இருப்பாங்கள்ல, அந்த ஓட்டர்ஸ் தான். அந்த ஓட்டர்ஸுக்கிட்ட நீ நல்ல பேர் வாங்கணும். எந்த கட்சியாக இருந்தாலும் அவங்க தான் உங்களுடைய வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கிறவங்க. ஆனால் அதை செய்கிறீங்களான்னா, அங்கே நீங்கள் டோட்டலாக டேமேஜ் பண்ணி விட்டுறீங்க தம்பிகளா, அந்த ஒரு இடம். அடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு சாவு வீடுன்னு வச்சிங்களேன், அந்த சாவு வீட்லேயும் இந்த வேலையை பார்க்குறீங்க. அதுதான் பெரிய ஆச்சரியமாக இருக்குது. ஒரு நல்ல நிகழ்ச்சிகளில் பண்ணுறீங்க, அது கூட நான் ஏற்றுக்கிறேன். சாவு வீட்லேயும் கொடியை கட்டிக்கிறீங்க, துண்டை போட்டுக்கிறீங்க. உங்களுடைய அரசியல் என்னன்னே புரிய மாட்டேங்குது. இப்போ இதெல்லாம் என்ன செய்யணும்னா, அந்த பொதுமக்களுக்கு, இந்த பெண்களுக்கு முகசுழிவை ஏற்படுத்தும். என்ன இந்த பயலுக்கு இப்படி பண்ணுறானுங்க அப்படிங்கிற ஒரு முகசுழிவை ஏற்படுத்தும். அப்போ அந்த இடத்துலையும் நீங்கள் ஃபெயில், தோல்வியுற்றீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, 2 வீலரு இதிலெல்லாம் ஒரு சாதாரணமாக பார்த்தீங்கன்னாலே கட்சி துண்டை நல்லா கட்டிக்கிறீங்க. எப்படி இந்த ஒரு ரவுடிசம்னு சொல்லுவாங்க, ஊரில் கிராமங்களில் சொல்லுவாங்க, பார் காளிப்பைய போகிறான், ரவுடி பைய போகிறான்னு சொல்லுவாங்கள்ல, அந்த தோரணையில் பண்ணுறீங்க. அதை பார்க்கும்போது இரிட்டேட்டிங்காக இருக்குது. சில இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, என் காது படவே நிறைய பேர், இதெல்லாம் என்ன பண்ணுதுங்க, இது பெரிய எதோ எங்கேயோ அடிபட்டு சாக போகுது அப்படின்னு சில வார்த்தைகள், தேவையில்லாத வார்த்தைகளை விடுறதெல்லாம் நம்மளால் பார்க்க முடியுது. இதெல்லாம் நீங்கள் தவிர்த்தே ஆகணும். அரசியலுங்கிறது வேற, ரசிகருங்கிறது வேற. நீ என்ன பண்ணாலும்
கத்தலாம், கோஷமிடலாம். ஒரு தேட்டரில் நீ பண்ணுற வேலையை பப்ளிக்கில் பண்ணினா அது யாரை பாதிக்கும்? தமிழக வெற்றி கழகம்ங்கிற கட்சியை பாதிக்குங்கிற இதை தெளிவாக மைண்டில் ஏற்றிங்க. இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, நம்ம சமீபத்தில் பார்த்த மதுரை மாநாடு, அதுவும் ஒரு சாட்சி. அங்கே நீங்கள் என்னெல்லாம் பண்ணீங்க, என்னென்னலாம் செயலெல்லாம் பண்ணீங்க அப்படிங்கிறத நீங்களே வீடியோவை பார்த்து தெரிஞ்சுங்க. இப்போ நான் சொன்னது என்னுடைய பார்வையில் உள்ள சொன்னேன். இப்போ இதை மற்ற நீங்களே டிவிகேவுடைய தொண்டர்களாக இருக்கக்கூடிய தம்பிமார்கள் பார்த்து தெரிஞ்சுங்க. இல்லை உங்களுக்கு ஒப்பிட்டு பார்க்கணும்னா இன்னும் மற்ற கட்சிகளுடைய மாநாட்டையும் பார்த்துட்டு இதையும் ஒப்பிட்டு பார்த்துங்க. அது வேணா உனக்கு வேணா சந்தோஷத்தை கொடுக்கலாம், பொதுமக்களாக இருக்கிறவங்களுக்கு அது சந்தோஷத்தை கொடுக்காது. அங்கே நீங்கள் பண்ண அலப்பறைகள் அவ்வளோ பெரிய அலப்பறைகள். அடுத்து ஒரு மிகப்பெரிய தப்பை பண்ணுறீங்க. சோசியல் மீடியாவில் கருத்துக்களுக்கு எதிர்கருத்து வைங்க, தப்பு இல்லை. இல்லை அதை மற்றவங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லுங்க. நீ சரியில்லைடா அப்படின்னு நான் சொன்னேன்னா, நான் சரியானவன் தாடா, நான் இதெல்லாம் சரியாக பண்ணுறேன், நீ எப்படா என்ன சரியில்லைன்னு சொல்ல முடியும் அப்படின்னு ஒரு வாதத்தை வைங்க. அதான் அதுக்கு சரியான தீர்வாக இருக்கும். ஒன்லி பேட் வேர்ட், கெட்ட கெட்ட வார்த்தைகள் பயங்கரமாக பேசுகிறீங்க. சோசியல் மீடியா தானே, நமக்கு என்ன ஃபோன் இருக்குது, எழுதி விடுவோம்னு சொல்லி எழுதி விட்றீங்க. அது எங்கே வரலையும் எது வரலையும் போய் பாதிக்கும் தெரியுமா? அது தெரியாமல் எழுதி விட்டுட்டீங்க. அதுலேருந்து கொஞ்சம் நீங்கள் மாறுபட்டீங்கன்னா ஓகே. அப்படி இல்லைன்னா உங்கள் ஓட்டு சதவீதம் அண்ணனை தவிர வேறு யாருமே ஜெயிக்க முடியாது. யார்? விஜய் அண்ணனை தவிர வேறு யாரும் ஓட்டே கூட வராது. நீ போடுற ஓட்டே செல்லாமல் ஓட்டா போனாலும் போயிடும். ஏன்னா உனக்கு அதுக்கான புரிதல் கிடையாது. அதை நீ புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மட்டும்தான் ஒரு அரசியல் கட்சியாக நீங்கள் மேலேயே வர. அதே போல் இந்த விஷயத்தையும் நான் ஏற்கிறேன். ஒரு விஷயம் சொன்னீங்கல்ல, நம்ம கட்சி பொறுப்பாளர்கள் கொண்டு அண்ணன் உள்ளிட்ட எல்லாருமே சொன்னீங்க, ஒவ்வொரு வீட்லேயும் டிவிகேவுக்கு ஓட்டு இருக்குது. ஆமாம், கண்டிப்பாக இருக்குது. நான் சத்தியம் பண்ணி சொல்லுவேன், என் குலதெய்வம் மேலே ஆணையாக சொல்கிறேன், சத்தியமாக உங்களுக்கு ஓட்டு இருக்குது. ஆனால் எக்ஸாம்பிளுக்கு வேணால், ஒரு எடுத்துக்காட்டுக்கு வேணால், ஒரு சிம்பிள் வேணால், ஒரு சாம்பிள் வேணால் சொல்லவா? என் வீட்டில் ஒரு 6 ஓட்டு இருக்குது. 6 ஓட்டு இருக்குது. ஆனால் 6 ஓட்டுமே செல்லாத ஓட்டாக இருக்குது. என்ன 6 ஓட்டுக்குமே 8 வயசு தான் ஆகுது. ஒரு ஓட்டுக்கு 8 வயசு தான், 10 வயசு தான் ஆகுது. ஸோ அப்போ நீங்கள் இன்னும் 10 வருஷம் கழித்து தான் இந்த 6 ஓட்டும் உங்களுக்கு விழும். அதுக்குள்ளே என்ன வேணாலும் நடக்கலாம். அப்படி தான் ஒவ்வொரு வீட்லேயும் டிவிகேவுக்கான ஓட்டு இருக்குது. அதை புரிஞ்சுக்கிங்க. ஃபஸ்ட்டில் இருக்கிற பெரியவங்கள்ட்ட, முதியவர்கள்ட்ட ஒரு 30 வயசுக்கு மேலே உள்ளவங்களை நீங்கள் எப்படி கவர் பண்ணலாங்கிறத யோசித்து செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஓட்டு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா தம்பிகளே மூடு விழா நடத்திடுவீங்க. இதுதான் உண்மை. என்னை திட்டணும்னு நினச்சா திட்டு, தப்பு இல்லை. ஆனால் நான் உண்மையை சொன்னேன். இதுதான் உண்மை. நீ வேணால் செக் பண்ணிக்க. நீ நான் ரசிகர், விஜய் ரசிகராக பேசுகிறேன். விஜய் தொண்டர் கிடையாது. நான் ஓப்பனாக சொல்கிறேன், நான் தொண்டர் கிடையாது. நான் விஜய் ரசிகர் மட்டும்தான். ஸோ அதனால் சொல்கிறேன், அண்ணன் மேலே உள்ள அக்கறை என்ன பேரில் சொல்கிறேன். இந்த தம்பிங்க மாறலன்னா மிகப்பெரிய தோல்வியை சந்திக்க நேரிடும். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, தமிழக அரசியல் கட்சிகள் தயவு செய்து தம்பிகளை விமர்சிக்காமல் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா தம்பிகள், இப்போ நான் போட்ட பதிவு தம்பிகள் இதை பார்த்து கொஞ்சம் மாற்றிக்கிட்டு நல்ல முறையில் நடந்துப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் விமர்சனம் பண்ணி 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 அப்புறம் தம்பிங்க திருந்திட்டாங்கன்னா பிரச்சனை உங்களுக்கு. தம்பிங்க இப்படியே இருந்தால் தான் உங்களுக்கு நல்லது. தயவு செய்து நான் விமர்சிக்கிறேன், நான் அதை செய்கிறேன், அவங்கள திருத்த போகிறேன், அரசியல்படுத்த போகிறேங்கிற கதையை விட்டுட்டு தயவு செய்து அவங்கவுங்க வேலையை பாருங்கள். பார்த்தீங்கன்னா தம்பி முடிவு பண்ணிடுவாங்க. சரிங்களா தம்பி? தயவு செய்து திட்டாதீங்க, புரிஞ்சுக்கிங்க. புரிஞ்சிக்கிட்டு கட்சியை வளர்க்குறதுக்கு எப்படி வளர்க்கலாம், என்ன பண்ணலாம், எல்லாரோடையும் பணிவாக நடந்துக்குங்க. பேசுகிறத புரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. ஏனோ தானோன்னு அடிச்சு விடாதீங்க. இன்றைக்கி சோசியல் மீடியாவில் நிறைய விஷயங்கள்லாம் பார்த்து தெரிஞ்சுப்பாங்க சாதாரண மக்கள் கூட. இன்றைக்கி எல்லாமே தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் கிடையாது, தெரிஞ்சுக்கலாம். இப்போ நான் ஒரு கருத்து சொன்னேன்னா இதுக்கு இல்லை அப்படிங்கிறத நீ போய் தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி நம்ம பங்காளி கூகுளை தட்டினோம்னா பங்காளி எல்லா விஷயத்தையும் சொல்லிவிட்றான். A to Z வேலையும் சொல்லிவிட்றேன். என்னென்ன பண்ணணும், சமைக்கணுமா, என்ன பண்ணணும், இதெல்லாம் என்ன யூடியூப்பை தாண்டி கூகுள் ஃபுல்லாக வச்சுருக்கேன். நம்ம பங்காளி எல்லாத்தையும் சொல்லிவிட்றேன்.
அதனால் கொஞ்சம் அரசியலாக கற்றுக்கிட்டு அரசியல் பண்ணுங்கள், அரசியலாக பண்ணுங்கள், தப்பாக பண்ணாதீங்க. தயவு செய்து திருந்துங்க. திருந்திட்டிங்கன்னா இன்னும் 7 மாதம் இருக்குது, உங்களுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திங்கன்னு சொல்லி இந்த வீடியோவை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.